அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து கன்ஸ்ட்ரக்டர் செஷன் 7ல் வந்து கன்ஸ்ட்ரக்டர் பார்க்கலாம். ஜாவா கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் மெத்தட். கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு இனிஷியலைஸ் ஆப்ஜெக்ட். இனிஷியலைஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா பாஸ் பண்ணி ஸோ அந்த டேட்டா வந்து அதில் இருக்கிற மெத்தட், அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தடுக்கோ இல்லை வந்து வேரியபிளுக்கோ வந்து அசைன் பண்ணுறது தான் வந்து இனிஷியலைஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் கால் when ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். ஸோ எப்போ வந்து இது கால் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது கால் ஆகும். ஓகேங்களா. டைப்ஸ் அதுலேயே டைப்ஸ் இருக்கு. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா டிஃபால்ட்டாக கால் ஆகும். அது வந்து கிரியேட் பண்ணாலும் சரி பை டிஃபால்ட் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஸோ இதுவே பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. பேராமீட்டரைஸ்டில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கோடிங்ல எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஜாவா ப்ராஜெக்ட் ஏற்கனவே கிரியேட் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸுக்குள்ள நான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கார், அதாவது கார் பிளஸ் பேரந்தசிஸ் அண்ட் வந்து ஸோ கர்லி பிரேசஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுதான் இதனோட ஃபார்மேட். கன்ஸ்ட்ரக்டரோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா கிளாஸ் நேம், கிளாஸ் சேம் நேம் எஸ் கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் பேரந்தசிஸ், அதுக்கப்புறம் ஒரு கர்லி பிரேசஸ். ஸோ இதை வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இதை வந்து நம்ம இன்னொரு கிளாஸ்க்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் கிளாஸ் அப்படிங்கிற பேஸ் ஜாவா அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள தான் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்ல பார்க்கும்போது கால் பண்ணோம், டெஸ்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கார் இருக்கு இல்லைங்களா, மற்ற கிளாஸ்ல ரிமூவ் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ காருங்கிற கிளாஸ் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ண போகிறோம். கார் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா மெயின் கிளாஸில் தான் வந்து நான் கால் பண்ண போகிறேன். அதனால வந்து கார் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். கார் கிளாஸ் நேமு, ஆப்ஜெக்ட் நேமு, அதுக்கப்புறம் நீட் கீவேர்டு, அதுக்கப்புறம் அதனோட கார். ஸோ இதான் வந்து சின்டாக்ஸ். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் இதுதான். பை டிஃபால்ட் வந்து ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அப்படின்னா இதில் உள்ள, அதாவது இந்த கார் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பிளாக்ல உள்ள கோடு என்ன ஆகும், அந்த கோடு வந்து ரன் ஆகும். அதே போல அடுத்து வந்து பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் சொன்னீங்களா. ஸோ இந்த கார் கிளாஸுக்குள்ள நான் ஒரு வேரியபிள் வாங்கியிருக்கேன், ஸ்ட்ரிங் வேரியபிள் வாங்கியிருக்கேன், v1 அப்படிங்கிற வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம் இல்லைங்களா. இங்கேருந்து அசைன் பண்ணுறேன். நான் test1ங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ அந்த test1ங்கிற வேல்யூ இந்த v1ங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகி, ஸோ இதுக்கு நம்ம வந்து கிளாஸ் மெம்பர், டேட்டா மெம்பர் இல்லைன்னா குளோபல் வேரியபிள்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி அசைன் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து இந்த டெஸ்ட் வேரியபிளுக்கு வந்து அசைன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கிளாஸ்ல உள்ள டெஸ்ட்டுக்கு
எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டெஸ்ட் மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டெஸ்ட் மெத்தடுக்குள்ள நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். டெஸ்ட்டுங்கிற வேல்யூ கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து பாஸ் ஆகி வந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இனிஷியலைஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a block of code is used to initialize object and it is called when object is created. ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறோம். என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்ட்ரிங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ அந்த வேல்யூ வந்து ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் பிளாக் உள்ள அசைன் ஆகி அதுக்கப்புறம் நம்ம கீழே உள்ள எந்த மெத்தட்ல நம்ம எந்த டெஸ்ட் யூஸ் பண்றோமோ ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு வந்து அசைன் ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். ஓகே, நான் வந்து கார் கிளாஸ்ல பேஸ் கிளாஸ்ல தான் நம்ம ரன் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ இங்க ரிசல்ட் டெஸ்ட் ஒன்னோட ரிசல்ட், அதாவது ரிசல்ட் என்ன வேல்யூ டெஸ்ட் கிளாஸுங்கிற வேல்யூ தான் வந்து அசைன் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து டெஸ்ட் கிளாஸுங்கிறது என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன் அப்படிங்கிற வேல்யூ, அதாவது இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து ஆர்கியூமெண்டா பாஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டரோட ஸ்ட்ரிங் ஆர்கியூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அதனோட வேல்யூ வந்து இங்கே அசைன் ஆகி இங்கே பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதான் வந்து டெஸ்ட் கிளாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் பிரிண்ட் ஆயிருக்கு இல்லைங்களா. மார்க் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் நேம் வந்து காருன்னு இருக்கும்போது ஸோ நான் மூணு கிரியேட் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்லயே ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டர். ஓவர்லோடட்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேமு ப்ளஸ் 2 வேல்யூஸ் அசைன் பண்ணிருக்கேன். இதே போல நீங்க மல்டிபிள் வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எவ்வளவு வேல்யூ அசைன் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டேட்டா டைப்பு டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு வேரியபிள் ஆட் பண்றேன். நம்ம வேரியபிள் 3ங்கிறது ஒரு வேல்யூ. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த கிளாஸ்ல இங்க ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணோம். இது வந்து குளோபலா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் கிளாஸ்ங்கிற வேரியபிளுக்கு இந்த v3ங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்றோம். இந்த v3 வேல்யூ எங்க நம்ம வேல்யூ பாஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த பேஸ் கிளாஸ்ல இருந்து நம்ம we are passing string வேல்யூ அப்படிங்கறதுனால டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருவாங்க. we are passing third argument வேல்யூ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம அங்க பாஸ் பண்றோம். ஸோ பாஸ் பண்றது மட்டும் இல்லாம இந்த வேல்யூ இந்த வேரியபிள் வேல்யூ வேற பக்கம் யூஸ் பண்ணும்.
எங்க யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் 2ல நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ரன் பண்ண போறேன், மெயின் கிளாஸ் ரன் பண்ண போறேன். ஸோ பாஸ் ஆயிடுச்சுங்களா? ஸோ வி ஆர் பாசிங் தேர்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ. ஸோ இது போல உங்களுக்கு என்னென்ன வேல்யூ பாஸ் பண்ணுமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனோட ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு அந்த ஆர்குமெண்ட் வந்து பேஸ் கிளாஸ், அதாவது எந்த கிளாஸ்ல இருந்து நீங்க வேல்யூ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்க இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வழியா தான் வேல்யூ இனிஷியலைஸ் ஆகுது. இந்த வேல்யூ வந்து இனிஷியலைஸ் ஆகி ஸோ நம்ம ஆக்சுவல் கிளாஸ்க்குள்ள கன்ஸ்ட்ரக்டர் எங்க கிரியேட் பண்ணியிருக்கோமோ அங்க வந்து அசைன் பண்றோம். அங்க அசைன் பண்ணி பிரிண்ட் பண்றதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுல வந்து இந்த கேரக்டர் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ எப்பவுமே வந்து கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து சேம் நேம் as கிளாஸ். இந்த கிளாஸ் நேம் இருக்கு இல்லைங்களா, மெயின் கிளாஸ் நேம். ஸோ இந்த நேம் மாதிரியே தான் அந்த கன்ஸ்ட்ரக்டர் நேமும் இருக்கும். ஸோ அதுதான் ரூலு. அதே போல அடுத்து வந்து நோ ரிட்டர்ன் டைப். ஸோ மற்ற மாதிரி நம்ம மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸ்ட்ரிங்கோ இன்டிஜரோ வேல்யூ ரிட்டர்ன் டைப் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த ரிட்டர்ன் டைப்பும் இதில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ void, the main purpose of constructor is to initialize the object, not to return a value. இனிஷியலைஸ் தான் செட் பண்றோம், வேல்யூ செட் பண்றது தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றோம். ஸோ எது வழியா அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது மூலியமா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து இனிஷியலைஸ் பண்றோம். அதே போல ஆட்டோமேட்டிக்லி கால் ஆன் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். நம்ம எப்பெல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அப்பதான் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ஜெக்டோட அட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அட்ரிபியூட்ஸ், ஆப்ஜெக்டோட அட்ரிபியூட்டுக்கு வந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்றோம். அதுதான் சொல்றாங்க automatically call on object creation. The constructor is called automatically to initialize the object's attribute. அதே போல use to set initial value for object attribute. Constructor are primarily used to set the initial state or values on object's attribute when it is created. ஸோ இனிஷியலாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி பாருங்கள். கன்ஸ்ட்ரக்டர்னா என்னென்ன எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்சஸ் மாடிஃபையர். ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் அக்சஸ் மாடிஃபையர்னா என்னங்கிறது பார்க்கலாம் நம்ம.